ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 21/8/2023 27/8/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது மாறுதல்கள் இருக்கா கிரகங்கள்லன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும், சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும், கடக ராசியில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் இருக்கார், செவ்வாய் பகவான் கன்னியா ராசியில் இருக்கார், சப்தமத்தில் துலா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் வக்கரகதியில் கும்பத்தில் இருக்கார். வக்கரகதியில் 24/8/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மகரத்திற்கு போறார் வக்கரகதியில். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வக்கர சுக்கிரன் வக்கர சனி பகவானை ஒருவருக்கொருவர் பார்க்குறான். அதாவது சமசப்தம பார்வை இருக்கு. அது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனா 21/8/2023 அன்னைக்கு கருட பஞ்சமி, 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு பானகம் அம்சம் பண்ணிட்டு வர்றது பெரிய விசேஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் 22ஆம் தேதி. அதை தவிர 22ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டிகள் விரதம் இருந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம். இந்த சஷ்டி விரதம் 22ஆம் தேதி வருது. 23ஆம் தேதி அதாவது புதன்கிழமை பார்த்தேனால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மத்தியானம் 2:31 4:01 வரலும். அதாவது 2:31 PM to 4:01 PM. புதன்கிழமை வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார். வாஸ்து கண் விழிப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கே வாஸ்து பகவான் 8 முறை தான் கண் விழிப்பார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி மூலம் 26ஆம் தேதி ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. 24ஆம் தேதி பார்த்தாலேனா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 24ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வக்கரகதியில பெயர்ச்சியார். ரிட்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வக்கரகதியில பெயர்ச்சியார், வக்கரகதி அடைகிறார். அதனால அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய நவகிரக, அதாவது சிவன் கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலோ நவகிரக சன்னதி இருந்ததே ஆனால் அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, எழுதீபம் ஒன்று ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு, மீனராசிக்காரர்களுக்கு, மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்கு. இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை உண்டானத பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்திற்கான 21/8/2023 முதல் 27/8/2023 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கும். செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியில் இருக்கு. இந்த வாரம் பார்த்தாலேனா 21/8/2023 27/8/2023 வரை உண்டான வாரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். அதனால் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த டிராவல்ஸில் இருக்கிறவங்க, வண்டி வாகனம் அதிகமாக ஓட்டுறவங்க, நிறைய டிராவல் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனை ராசிநாதனான புத பகவானை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். இருந்தாலும் ராசிநாதனும் சூரியனோட சம்பந்தப்படுறார். ராசியிலையும் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் 3/8க்கு அதிபதி. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய மேஜர் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் பேசுகிறத அடுத்தவா புரிஞ்சுக்கணும். 4 தரம் பேசுங்க, 4 தரம் எடுத்து சொல்லுங்கள், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா புரிஞ்சிக்காமல் போகிறத விட ஒரு 4 தரம் எடுத்து சொல்கிறதுல தப்பு கிடையாது, சொல்லுங்க நல்லது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வரார், வக்ரகதியில் வரார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 மாதம் இங்கே இருக்க போகிறார். 24ஆம் தேதிக்கு அங்கே வரார் வக்ரகதியில் மகரத்துக்கு வர்றதுனால 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம், 4ஆம் இடத்தை விட நல்ல ஏற்றம். ஆனாலும் 5ஆம் இடம்ன்றது புத்திர பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் பதவி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் என்ன வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த திருமணமாய் ரொம்ப நாள் ஆனவாளுக்கு பார்த்துட்டு இருந்த இலையானால், குழந்தைக்கு பார்த்துட்டு இருந்த இலையானால் கண்டிப்பாக ப்ராப்பராக செக்கிங் போயிட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வாரம் உங்களுடைய அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மிக வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 21ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் ராசியிலேயே இருக்கார். 3:30 மணி வரலும் ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா 11ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். அது தவிர உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்க சிந்தனை இருக்கும், மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் 21ஆம் தேதி மதியத்திலிருந்து 23ஆம் தேதி ராத்திரி 11:30 மணி வரலும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், எதை தொட்டாலும் பண வருமானம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் நளினம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் 11ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம். 23ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 26ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா முயற்சிகளும் பண நோக்குடன் இருக்கும். அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4வது சதுர்த்த கேந்திரத்தில் போய் சந்திர பகவான் 11ஆம் அதிபதி உட்கார்றது விசேஷம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வாரம் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் அவசியமாக குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். அதாவது இந்த வண்டலூர் பக்கத்தில் இருக்குது குபேரன் கோவில், அவசியமாக போயிட்டு வாங்கும். அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி டெம்பிளில் கண்டிப்பாக தாயாருக்கு நெய் விளக்கு போட்டு வாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. உங்களுக்கு இந்த வாரம் பெரிய பொன்னான வாரமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.